A44 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிராண்டிங் ஏத்தாப்புல ஒரு ரெட் கலர் ஓவராலாக ரெட் கலரில் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பல விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக பல விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குவிக்காக வாசிடுறேன் உங்களுக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.45 இன்ச் IPS LCD பேனல் இருக்குது. ஃபுல் விஷன் டிஸ்பிளே, 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்லேயும் 5 மெகா பிக்சல் பேக்லேயும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஆண்ட்ராய்டு நூகால ரன் ஆகிட்டு இருக்கு. 2400 mAh பேட்டரி, ரிமூவபிள் பேட்டரி, 4G VoLTE சப்போர்ட் இருக்கு. குவாட் கோர் ப்ராசஸர், மீடியாடெக் ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. 1GB ரேம் மற்றும் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. இதில் 32GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் பைக் மோட்னு ஒரு வித்தியாசமான ஒரு மோட் இருக்கு. OTG சப்போர்ட் கூட இருக்கு. வேற என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸுக்குள்ள யூசர் மேனுவல், இயர்ஃபோன்ஸ், மைக்ரோ USB கேபிள், 5V 1A சார்ஜர், ஒரு TPU ஜெல் பேக் கேஸ், அப்புறம் மொபைல் ஃபோன்லேயே ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன மொபைல் ஃபோன்னு சொல்லலாம். 5.45 இன்ச் டிஸ்பிளே இருந்தாலுமே 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால கைக்கு அடக்கமாக கையில் நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பின்புறத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் 5 மெகா பிக்சல் கேமரா வித் சிங்கிள் LED ஃப்ளாஷ். அப்புறம் இதை பேக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுக்கு உள்ள வந்து ஸோ இது வந்து 2400 mAh பேட்டரி, ரிமூவபிள் பேட்டரி. 2400 mAh ரொம்ப ஒரு சின்ன கெப்பாசிட்டியாக தெரியலாம். என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுனால இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸருக்கும் டிஸ்பிளேக்கும் இந்த பேட்டரி போதுமானதாக இருக்கும். இதில் வந்து 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். இது 2 சிம் கார்டு தவிர அதே நேரத்தில் ஒரு SD கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. ஆனால் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு ஸ்பெஷல் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் வந்து பல ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறத இந்த பதிவோட பின்புறத்தில் உங்களுக்கு சொல்றேன். டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 480x960. டிஸ்பிளேயோட கலர் அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே பிரைட்டாகவும் இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக கேமரா. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பின்புறத்துலையும் சரி முன்புறத்துலையும் சரி 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் கூட இருக்கு. இந்த கேமராவுடைய UI ரொம்பவே சிம்பிளாக இருக்கு. இந்த மொபைல் ஃபோனில் எடுத்த கொஞ்சம் சாம்பிள் ஃபோட்டோஸ் பாருங்க. இது வந்து லோ லைட்டில் எடுத்த செல்ஃபி, இண்டோர் லைட்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஓரளவுக்கு இமேஜ் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா லோ லைட். ஸோ பிரைட் லைட்டிங் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு சேலஞ்சிங் லைட் கண்டிஷன்ஸ்லையும் சரி ஃபோட்டோ எடுக்கிறப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாகவே இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் மீடியாடெக்னுடைய ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1GB ரேம் இருக்குது, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு மொபைல் ஃபோனுடைய கான்ஃபிகரேஷன் தான். இந்த கான்ஃபிகரேஷனுக்கு நீங்கள் ஹெவி கேம்ஸ்லாம் விளையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் ஃபோன் ஹேங் ஆக தான் செய்யும். அதுவும் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ங்கிறப்போ அந்த ஹெவியான கேம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மொபைல் ஃபோனுடைய யூசர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் யூசர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்புல அன்றாட வாழ்க்கையில் அவங்க என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த அப்ளிகேஷன் தான் நான் அதில் மொபைல் ஃபோனில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் எந்த விதமான பிரச்சனையும் தெரியல. ஓகே, அடுத்தது நம்ம சாஃப்ட்வேர் பார்ட்டுக்கு வரும். இந்த மொபைல் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்டு 7.0 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து மொபைல் ஃபோனில் iSmart அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த iSmartங்கிற அப்ளிகேஷன் இந்த மொபைல் ஃபோனில் பல ஜெஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. ஸ்க்ரீனில் எங்கே வேணால் நீங்கள் 3 ஃபிங்கர் வச்சு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். உங்கள் மொபைல் ஃபோன் ஆஃப் ஆகிருக்கிறப்போ அதை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல ஜெஸ்டர்ஸ் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஜெஸ்டர் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் மொபைல் ஃபோன் மற்றும் மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன்ஸை நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். ஆனால் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனில் ஜெஸ்டர் கண்ட்ரோல் வச்சு வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயமான விஷயமா இருக்குது எனக்கு. ஸ்மார்ட் கீ ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்மார்ட் கீங்கிறது சைடில் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன்னால 3 ஃபங்க்ஷனாலிட்டி, 3 விதமான டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ஷன் நீங்கள் இதில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கேஷை கிளியர் பண்ணும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா டார்ச் லைட் ஆன் ஆகும். லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பைக் மோடுக்கு போயிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பைக்கோட சிம்பிள் வந்துருச்சு. ஸோ பைக் மோட் எனேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு உங்கள் சேஃப்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இது. ஸோ அடுத்த இன்னொரு விஷயம் இந்த மொபைல் ஃபோனில் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ 5000 ரூபா பட்ஜெட் ரேஞ்சில் பல மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மிஸ் பண்ணிடுறாங்க.
ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற ஒரு சில மொபைல்களில் இதுவும் ஒன்று. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சு இந்த மொபைல் ஃபோனில் அன்லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஷட்டரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கால் வர்றப்போ அந்த காலை ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் கால் ரெக்கார்டர், அதாவது நீங்கள் இன்கமிங் கால் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இதில் வந்து நீங்கள் இன்கமிங் காலை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வசதியும் இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் 2400 mAhக்கு யூசர் ரிமூவபிள் பேட்டரி இருக்குது. இந்த டிஸ்பிளேயும் ப்ராசஸர் தான் எந்த மொபைல் ஃபோன்லேயுமே அதிகமான பவர் இழுக்கும். ஸோ அது வந்து இந்த மொபைல் ஃபோனில் கம்மியான பவர் இழுக்கிறதுனால ஒரு நாள் வரைக்கும் எனக்கு சார்ஜ் நிற்கிது. இந்த மொபைல் ஃபோன் itel A44 மொபைல் ஃபோனில் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் மோடுக்கான ஒரு தனியான ஒரு பட்டன். பைக் மோட் உங்களுக்கு உபயோகம் இல்லை, வேற அப்ளிகேஷன் திறக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் இதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மல்டி ஃபங்க்ஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு அட்வான்டேஜ். கடையில் போய் தான் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக itel A44 வாங்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.